சிந்து பைரவியில இன்னைக்கு எசக்கியோட திட்டத்தினால ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆறுமுகமும் கரெக்டா பைரவிக்கு சந்தேகம் வர மாதிரியே நடந்துகிட்டாரு. சஞ்சய் போற போக்குல பைரவி கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டாரு. என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. காயத்ரிய சமாதானப்படுத்தி பைரவி சாப்பிட வைக்கிறாங்க. உன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இங்க எசக்கி போட்ட பிளான் படி ஆறுமுகம் அடிக்கிற மாதிரி சம்பத்தை பயங்கரமா அடிச்சிடுறாங்க கோணி பையில கட்டி. பத்தாததுக்கு வயிற்றுல கத்தியால பயங்கரமா குத்திடுறாங்க. ஆறுமுகம் இங்க சேரும் சகதியுமா வீட்டுக்கு வராரு. பைரவி பார்த்துட்டு என்னன்னு கேட்க, வயக்காட்டுல தெரியாம விழுந்துட்டேன் பைரவி அதான்னு சொல்றாரு. உங்களை பார்த்தா விழுந்த மாதிரி தெரியலையே, யார் கூடயோ சண்டை போட்டுட்டு வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு பைரவி கேக்குறாங்க. என்ன பைரவி நீ இப்படியெல்லாம் கேக்குற? நான் அம்மாக்கு வாக்கு கொடுத்துட்டேன்னா அதுல இருந்து தவற மாட்டேன். சண்டை போட மாட்டேன்னு அம்மாக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் அம்மாக்கு கொடுத்த வாக்குனாலதான் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணோட இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? எந்த காலத்திலயும் உன்னை மன்னிப்பேன்னு மட்டும் நினைக்காத. சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், அதுதான் உனக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் பைரவி. என் அம்மா தங்கச்சி மேல நீ வச்சிருக்கிற அன்பு உன்னை இந்த வீட்டை விட்டு போக விடாது. எனக்காக இல்லைனாலும் என் அம்மாக்காகவும் தங்கச்சிக்காகவும் நீ இந்த வீட்டுல கண்டிப்பா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. காயத்ரியோட கல்யாணம் முடிஞ்சோன்னு அத்தை கிட்ட என் நிலைமையை எடுத்து சொல்லி இந்த வீட்டை விட்டு கண்டிப்பா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க பைரவி. அதுக்கு முன்னாடி உன்னோட மனசுல நான் இடம் பிடிச்சிருவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஆறுமுகம் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்க சம்பத் நடு ரோட்ல கத்தி கொத்தோட விழுந்து கிடக்கிறத அவரோட மச்சான் மாறன் பாத்துறாரு. உன்னை யாரடா இப்படி பண்ணா அப்படின்னு கேட்டோன்னு ஆறுமுகம்னு சொல்லிடுறாரு. ஐயோ அவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு பதறி அத்தோட நில்லாம சம்பத்தை கார்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுல ஆறுமுகம் வயல்ல விழுந்தனால முதுகுல காயம் பட்டிருக்கு. மருந்து எடுத்து தடவை ரொம்பவே ட்ரை பண்றாரு, ஆனா அவரால எட்டி தடவ முடியல. பைரவி இதை பார்த்துட்டு என்ன காயம் அப்படின்னு கேக்குறாங்க. அதான் சொன்னேன்ல பைரவி, வயல்ல விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி கொடு நான் மருந்து போட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நீயா நீயா இப்படி கேக்குற அப்படின்னு ஆறுமுகம் கேக்குறாரு. ஏன் நான் மருந்தெல்லாம் போட்டு விடக்கூடாதா? குடு அப்படின்னு ஆசையா வாங்கி மருந்து போட்டு வர்றாங்க. ஆறுமுகமும் கண்ணாடிய பார்த்து நின்னு பைரவிய பார்த்து ரசிக்கிறாரு. ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு, சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் டக்குன்னு ஒரு குரல் கேட்டோன்னு திரும்பி பார்த்தா நடந்தது எல்லாம் கனவு. அதானே வீட்டை விட்டு போயிருவேன்னு சொன்ன பைரவி உடனே எப்படி மருந்து போட்டு வர்றாங்க அப்படின்னு தான் யோசிக்க தோணுச்சு. இப்போ நிஜத்துல பைரவி நீ என் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்ன காயம் அப்படின்னு கேக்குறாங்க. அதான் நான் சொன்னேன்ல பைரவி வயல்ல விழுந்துட்டேன்னு. பார்த்தா வயல்ல விழுந்த மாதிரியே தெரியல, எங்கேயோ போய் நல்லா சண்டை போட்டுட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஆஹா இங்க ரொம்ப ஆசையா ஐஸ்வர்யாக்கு மருதாணி வச்சு வர்றாங்க. காயத்ரி ஒரு சைடு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போன் பண்ணி இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவு பயங்கரமா செவந்திருக்கும் அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாங்க. நடக்கிறதெல்லாம் பைரவி பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. மகா காயத்ரி கிட்ட அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஏதாவது போன் வந்துச்சா காயத்ரி அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைன்னு சொல்றாங்க காயத்ரி. அவங்க எப்படி போன் பண்ணுவாங்க? சம்பத்தும் மாறனும் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு கல்யாணம் நடக்க போறது இல்ல, மிச்சம் இருக்கிற காலத்தை இந்த வீட்லயே ஓட்ட வேண்டியதுதான் அப்படின்னு போற போக்குல உன்னை சொல்லி விட்டுட்டு மகா கிளம்பிடுறாங்க. மறுபடியும் பைரவி வந்து காயத்ரிய சமாதானப்படுத்துறாங்க. நீ கண்டவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதுமா, உனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும், குடு உனக்கு நான் மருதாணி வச்சு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு மருதாணி வச்சு வர்றாங்க. அவ்வளவுதான், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு பைரவிய பயங்கரமா தூரத்துல இருந்தே ரசிக்க ஆரம்பிச்சாரு. பக்கத்துல அவங்க அம்மா வந்து நின்னது கூட தெரியாம ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. 2 தடவை அன்னபூரணி ஆறுமுகத்தை தட்டி கூப்பிடுறாங்க. ஆனா ஆறுமுகம் அதெல்லாம் கண்டுக்காம கைய தட்டி விட்டுட்டு பைரவியவே பார்த்துட்டு இருக்காரு. என்னடா உன் பொண்டாட்டிய பயங்கரமா ரசிக்கிற போல அப்படின்னு சொல்லிட்டு காது பிடிச்சு திருகுறாங்க அன்னபூரணி. அப்புறம் போய் பைரவி கிட்ட பேசுறாங்க. கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா சஞ்சய் உள்ள வந்துடுறாரு. ஆறுமுகம் எங்க அப்படின்னு சிவாவோட அப்பா கிட்ட கேக்குறாரு. அவரை வர சொல்லுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆறுமுகம் வந்தோன்னே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா போலாம், உன் மாமியார் வீட்டுக்கு தான் வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. எதுக்கு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஆறுமுகம் கேக்குறாரு. உன் தங்கச்சியோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினால சம்பத்தை நீ கத்தியால குத்தி இருக்க, இத சம்பத்தே வாக்கு மூலமா கொடுத்துருக்கான். இதுக்கு மேல என்ன வேணும் உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறதுக்கு? கிளம்பு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அவ்வளவுதான், எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணலைன்னு ஆறுமுகம் சொல்றாரு. பைரவி இங்க நேத்து நடந்த எல்லாத்தையும் ஒவ்வொன்னா யோசிச்சு பாக்குறாங்க. மண்ணோட வீட்டுக்கு வந்தது, முதுகுல காயா இருக்குன்னு சொன்னது, ஒருவேளை பண்ணிருப்பாரோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அன்னபூரணியும் ஆறுமுகத்துக்கிட்ட என்னடா நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா நான் கத்தியால எல்லாம் குத்தலமா அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. உங்க கதையெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுங்க, இப்ப வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு சஞ்சய். சிவா வந்து மறுபடியும் என்னன்னு கேட்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு போலீஸ். சிவாவும் ஆறுமுகம் அப்படி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை இழுத்துட்டு வெளியே போறாரு.
அன்னபூர்ணி மறுபடியும் ஆறுமுகத்துக்கிட்ட, டேய் நீ குத்தல இல்லட்டா அவங்கள அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா நான் பண்ணியிருந்தா நான் தான் பண்ணேன்னு ஒத்துப்பேம்மா, நான் இதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சிவா உடனே, நீ ஒன்றும் கவலைப்படாத ஆறுமுகம், நான் லாயரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. மகாக்கும் எசக்கிக்கும் எப்படி இருக்கும், ஒரே ஜாலி தான். சஞ்சய் போகும்போது பைரவிய பார்த்து, உன் புருஷனை ஒழுங்கா இருக்க சொல்லி நான் அன்னைக்கே சொன்னேன் பைரவி, பாத்தியா இப்போ கொலை பண்ணவும் துணிஞ்சுட்டான். எனக்கு இவனை பத்தி கவலை இல்லை, ஆனா ஒன்ன நினைச்சாதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஆறுமுகம் சஞ்சயை பார்த்து முறைக்க, சஞ்சய் ஆறுமுகத்தை பார்த்து சிரிக்கன்னு இன்னியோட எபிசோட முடிச்சுட்டாங்க. பைரவி ஆறுமுகத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்ல நடந்ததை வச்சு ஆறுமுகம் தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு நம்புவாங்களான்னு தெரியல. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.